வணக்கம். இன்னைக்கு நம்ம அஸ்வாஸ் ஹிஸ்டரி சேனல்ல 10ஆம் வகுப்புக்கான 100 முக்கிய வினாக்கள்ல பகுதி 8 பார்ட் 8 71 இருந்து 80 கொஸ்டின் 80 வரைக்கும் இருக்க கொஸ்டின் பார்க்க போறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நம்ம 10ஆம் வகுப்புக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் போட போறோம். அதோட இதில் உள்ளது டிஎன்பிஎஸ்சி டிஆர்பிக்கும் படிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 71வது கொஸ்டின் பாருங்க. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்ற கருத்தினை முன்வைத்தவர் யார்? வள்ளலார். இதை சொன்னவர் வள்ளலார். அடுத்தபடியா 72வது கொஸ்டின். 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யாருன்னா திலகர். திலகர் தான் 1916 ஏப்ரல்ல பெல்காம்ல நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுல இதை அறிவிச்சிருப்பாரு. அன்னி பெசன்ட்டும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க 1916 செப்டம்பர்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து 73வது கொஸ்டின் பாருங்க. வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார் அப்படின்னா கான் அப்துல் கபார் கான். உப்பு சத்தியாகிரகம் தான் சட்ட மறுப்பு இயக்கத்தோட ஒரு வடிவம். அதைத்தான் சொல்லுவாங்க. வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்றவர்னாலும் இவர் தான். சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்றவராலும் இவர் தான். காந்தியடிகள் இருந்தாரு. ராஜாஜி வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தினாரு. நேரு காந்தியடிகளோட சேர்ந்ததுல கலந்துகிட்டாரு. அதனால வடமேற்கு எல்லைப்புற மாகாணம்னா கான் அப்துல் கபார் கான். 74வது கொஸ்டின் பாருங்க. சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பெயர் கொண்டவர் பரிதிமார் கலைஞர். 75வது கொஸ்டின் பாருங்க. தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் மறைமலையடிகள். இந்தியாவிலேயே அதிக அளவு 76வது கொஸ்டின். இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்ட மாநிலமாக விளங்குவது தமிழ்நாடு. இதுல தூத்துக்குடி, தமிழ்நாடு, கேரளா, கன்னியாகுமரி போட்டிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ள முப்பந்தல் தான். அதனால தமிழ்நாடு மாநிலம் கேட்டிருக்காங்க கேள்வி. அதனால தமிழ்நாடுன்னே குறிக்கணும். மாவட்டம் கேட்டா மட்டும் கன்னியாகுமரி மாவட்டத்துல முப்பந்தல். 77 தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி எது அப்படின்னா சின்ன கல்லார். இது வால்பாறைக்கு அருகில் உள்ள ஊரு சின்ன கல்லார். இதுல இந்த கேள்வியில ஒரு சின்ன மிஸ்டேக். மழை இந்தலை சிறப்புலா போடணும், மாத்தி போட்டு வச்சிருக்காங்க. சாரி. அப்ப மழை ரெயின், ஹெவி ரெயின் எங்க அப்படின்னா சின்ன கல்லார். 78 இரு ஆறுகளுக்கு இடைப்பட்ட வளமான சமவெளி எது அப்படின்னா ஆற்றிடை சமவெளி. 79வது கொஸ்டின். எந்த உரிமை டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று விவரிக்கப்பட்டது அப்படின்னா அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அதுக்கடுத்து 80வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார் அப்படின்னா சட்டப்பிரிவு 360. அடுத்து வரக்கூடிய 81 to 90 அடுத்த வீடியோல பார்ப்போம். நம்மளோட வீடியோஸை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.